இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நிகழ்கிற போது இதை முன்னெடுத்து நடத்துறவங்க பாருங்க, இன்னும் கூட அந்த புஷி ஆனந்தம் விஜய் ஆனந்தான்னு சொல்றவர் அவரு இன்னும் கூட அந்த ஸ்பாட்டுக்கு போகல. இப்போ மணி என்ன கிட்டத்தட்ட 11:30 மேல ஆகுது, இன்னும் அந்த ஸ்பாட்டுக்கு போகல அவரு. ஏன் ரீசன் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, தெரியும், எல்லாருக்குமே தெரியும் யார் அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. எது கொடுத்தாலும் காசு கொடுத்தா உயிர் வரப்போறது கிடையாது. அந்த ஃபேமிலிக்கு இழப்பு தான். அந்த பணத்தை வச்சு அந்த குடும்பம் வாழலாம். ஆனால் அவங்களோட இப்போ என் கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க, இல்லை என் வீட்டு பக்கத்தில் இறந்துட்டாங்கன்னா அந்த இழப்பு தான். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உயிர் தானே. இடையில அவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படி வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். பிளான்டாக தான் இருக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்க, அதான் உண்மை. இப்போ கரண்டா இருக்கிற டிஎம்கே என்ன பண்ணிச்சு? ஓகே, ஆனால் இது வந்து தவறு நடந்து பாதுகாப்பு தான் சொல்லணும். பாதுகாப்பு அவங்க சரியான பாதுகாப்பு தராட்டினால்தான் இவ்வளோ நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். அவர் காரணம் கிடையாது, எதிர்கட்சிக்காரன் தான் நான் சொல்லுவேன். எதிர்கட்சி தான் அவங்க. ஏன்னா அவங்க பிடிக்காத வேண்டாதவங்க இருக்காங்க நிறைய பேர். வரப்போற 2026 அரசியல் இப்பவே ரொம்ப விறுவிறுப்பா ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நடிகரான விஜய் அரசியலுக்கு இறங்கினது தான். அவரோட அரசியல் பார்த்து மற்ற கட்சியினர்லாம் அவரோட அரசியலை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. நேத்து கரூர்ல ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கு. அவரை பார்க்க வந்த தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி அளவுக்கு அதிகமாக கூட்டினதுனால கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விஷயம் தமிழ்நாடும் சரி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் மக்கள் கிட்ட எப்படி பேசப்படுதுன்னு சொல்லிட்டு மக்கள் கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் வந்து கிளமெண்ட்மா. ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா டிவிகேல வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி கரூர்ல 39 பேர் இறந்துட்டாங்க. ஆமாம்மா. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நேற்று ஒரு 7-7:15 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், ஈவினிங். அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்து நான் டிவியில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பொதுவாக வந்து அரசியல் தலைவர்களுக்கு வந்து கூட்டம் கூடுறது வந்து சகஜம்தான். ஆனால் இது என்னன்னாக்கா முன்னேற்பாடு அவ்வளோவா இல்லைன்னு சொல்ல முடியும். இன்னொன்று வந்து ஒரு கட்சி தலைவர் அந்த இடத்துல கட்சி தலைவராக ஒரு சினிமா நடிகர் வந்துட்டார், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும்னா, தன்னோட ஸ்பீச்சை நிறுத்திட்டு உடனே கீழே இறங்கி ஓடி அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சுருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யலை. தண்ணி பாட்டில் கேட்குறாங்க, கீழே இருந்து ஒருத்தர் தண்ணி பாட்டில் கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்து அங்கிருந்து அவர் போய் கொடுக்குறாரு பாருங்க. அது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான அரசியல். தண்ணி பாட்டிலுக்கு தண்ணி கொடுங்கன்றாங்க கீழே. ஆனால் அந்த தண்ணி கொடுங்கன்றவர் இவர் கீழே இருந்து ஒருத்தர் தண்ணி பாட்டில் எடுத்து அந்த இவர் கையில் கொடுக்குறாரு, அதை குத்துக்கு அவருக்கு அங்கே போடுறாரு. ஒருவேளை விஜய் அவர்கள் பெரிய செலிபிரிட்டின்றதுனால கீழே இறங்கி போனா இன்னும் கிரௌட் அதிகமாக ரஷ் அதிகமாக இல்லை கீழே இறங்கி போக வேண்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை கொடுக்க சொல்லுங்க. இந்த ஹியூமனிட்டி கிடையாது, இந்த சென்ஸ் கிடையாது இல்லைங்களா? ஒரு கட்சி தலைவர்ன்றீங்க, அதாவது கட்சின்றது வேறு, சினிமான்றது வேறு. இது வந்து சினிமா ஸ்டைலில் நம்ம டயலாக் பேசிட்டு போகிறது கிடையாதுங்க. இது வந்து மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு இடம். மக்களுக்கு சேவை செய்கிறன்றது எதிர்கட்சிகளை குறை சொல்லிட்டு நான் வரக்கூடாது, இல்லை ஆளுங்கட்சிகள் அது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாரையும் குறை சொல்லிட்டு வரக்கூடாது. நான் என்ன செய்வேன்றது அங்கே சொல்லிடணும். அவருடைய வாயின் பேச்சிலே வன்மம் இருக்குங்க. இந்த கரூர் தெரியுமா, யார் ஆள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு யாரோ ஒரு மினிஸ்டர் ஒரு முன்னிலைப்படுத்துறாரு. நான் என்ன சொன்னா பொதுவாக பேசுகிறேங்க, நான் வந்து அரசியல் கிடையாது, நான் வந்து ஒரு சமூக சேவகர். இன்றைக்கி நீங்கள் பேட்டி கேட்ட உடனே நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுன்னா பொது நல அக்கறை இருக்கிறதுனால தான். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணி 1 மணிக்கு மேலே நான் மறுபடியும் பார்க்குறேன், சிஎம் உடனே லைனில் வராரு, அந்த டிவியில் லைனில் வராரு. அவர் சொல்கிறார், இது மாதிரி இறங்கலைன்னா என்ன நினைக்கிறீங்கன்னும் போது இதெல்லாம் அரசியலாக்க வேண்டாம்னு அவரும் சொல்கிறார். அவர் வந்து ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவர் என்ற முறையில் அவர் வந்து தன்னுடைய கடமை செய்யணும், ஆனால் செஞ்சார். அதே நேரத்தில் உடனே இமீடியட்டாக 15 டாக்டர்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45-50 டாக்டர்கள் கிட்ட இருக்கிறதா நான் நியூஸில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கணும். உங்களை போல் நியூஸ் மீடியாவை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஒன்றுன்னு என்னென்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நிகழ்கிற போது இதை முன்னெடுத்து நடத்துறவங்க பாருங்க, இன்னும் கூட அந்த புஷி ஆனந்தம் விஜய் ஆனந்தான்னு சொல்கிறவர் அவர் இன்னும் கூட அந்த ஸ்பாட்டுக்கே போகல. இப்போ மணி என்ன கிட்டத்தட்ட 11:30 மேலே ஆகுது, இன்னும் அந்த ஸ்பாட்டுக்கு போகல அவர். ஏன்? அப்போ இப்போ 39 பேர் இறந்துட்டாங்க, 51 பேருக்கு மேலே இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் 17 பேர் சீரியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே மக்கள் வந்து நல்லா நாங்கள் வாட்ச் பண்ணுறாங்க. இது வந்து கண்மூடித்தனமான அரசியல் அப்படி கிடையாது. அவங்க செய்கிறது கண்மூடித்தனமான அரசியல் ஒன்று கிடையாது. இது வந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் வாட்ச் பண்ணுறாங்க. அது விஜயா இருந்தாலும் சரி, அது மற்ற ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களை மதித்து நடந்துக்குங்க. எங்களை வச்சு நீங்கள் கேம் ஆடாதீங்க.
ஆனால் விஜய் ஆனது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போனதே லேட்டு. ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அங்கே கூட்டிட்டாங்க. 10 மணிக்கு ஃபஸ்ட்டு ஸ்பாட், அதாவது ஃபஸ்ட் இப்போ அவர் வரக்கூடிய இடம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களே ஆன் த ஸ்பாட்ன்றது, அந்த இடத்துக்கும் மக்கள் வர 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 அவர் 7 மணிக்கு 6:30 மணி 7 மணிக்குள்ளே வராருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வந்து ஒன்றுமே பேசலை, எந்த ஒரு அரசியல் நிகழ்வும் பேசாமலே இவ்வளோ நடந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம், 10 மணிக்கு வந்தவங்க சாயந்தரம் 7 மணி வரையில் எங்கெங்க ஒரு ஒன் பாத்ரூம் 2 பாத்ரூம்லாம் எங்கே போவாங்க, தண்ணி எங்கே போவாங்க, சாப்பாடு எங்கே போவாங்க? அப்போது இந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தெரிஞ்சு நடந்துக்கணும். ஒன்று காலையில் போங்க, பகலில் போங்க. உனக்கு வெயில் இருக்கக்கூடாது, மக்களுக்கு மட்டும் வெயில் இருக்கணுமா சொல்லுங்க? 11 மணிக்கு போ, 12 மணிக்கு போ, இல்லை 1 மணிக்கு போ. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக வருவாங்க, காலையில் வருவாங்க, ஒரு 10 மணி பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ வெயிலில் இவங்களை காக்க வச்சதுனால என்ன நடக்க, டீஹைட்ரேஷன் ஆகுங்க. நல்ல ஸ்வெட்டிங் ஆகிட்டேன்னா அவன் டீஹைட்ரேஷன் ஆகும். சரியான வெயில், நேற்று பார்த்துருக்கீங்களா, சரியான வெயில். சப்போஸ் மழை வந்துருச்சு அவங்க நிலைமை என்ன இருக்குங்க? எத்தனை பேர் செத்துருப்பாங்க? நான் என்ன சொல்றேன்னா, பப்ளிக் பிளேஸில் தயவு செஞ்சு எங்கே ரோடு இருக்குது அங்கே வந்து நீங்கள் தயவு செஞ்சு மீட்டிங் போடாதீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் மீட்டிங் போடுறதா இருந்தால் எங்கேயாவது ஒரு மைதானம் எடுத்துக்கோங்க. அதுதான் சார் சொல்றாங்க, இப்போ கரெக்டா ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து மீடியா. ஆமா, நான் இது வந்து அரசியலோ ஸ்பேஸ் கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, நான் கேட்கறது என்னுடைய மக்கள் இறந்துட்டாங்க, அந்த மக்களுக்கு பதில் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஸ்பேஸ் கொடுக்குறாங்க கொடுக்கலையோ, கொடுக்கலன்னா போடாதீங்க. ஏன் போடுறீங்க? எங்க போடுறீங்க? சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நம்ம சட்டம் ஒழுங்குக்கு சரியாக நடந்துக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னா மக்கள் மீடியா நீங்கள் வந்து என்னங்க இமீடியட்டாக ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது, எது நியாயம்னு அதுவும் பார்க்கணும். நைட் வந்து கரூர்ல நடந்த பிரச்சாரத்தால 39 பேர் இறந்துட்டாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, அது விஜய் பாவம், அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏற்கனவே அவர் ரசிகர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு ரொம்ப உடஞ்சி போயிருந்தாரு. இப்போ திரும்பியும் ஒரு அதே மனநிலைக்கு வந்துட்டாரு. ஓகே, 39 பேர் இறந்துருக்காங்க. விஜய் அவர்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்னு நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க. அதையும் தாண்டி இது யாரோட காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரீசன் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே தெரியும் யார் அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. முன்னேற்பாடுகள் வந்து இல்லாததான் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் உண்மைன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா அது சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸ்பேஸ் கரெக்டாக அவங்க கேட்டு இவங்க கொடுக்கலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால வந்துட்டு இது கண்டிப்பாக இது அவர் ஃபால்ட்டே கிடையாது. சரி, ஓகே. அவர் நல்லது பண்ணணுன்னு தான் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப வருத்தமான விஷயந்தான். என்ன பண்ணுறது, அது வந்து ஆக்சிடென்ட்ன்றது யாரும் எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யாருக்கும் பொறுப்பாக முடியாது. நமக்கே ஒரு நடந்தால் கூட நம்மளே பொறுப்பு கிடையாது. அது யதார்த்தமாக நடக்கிறது தான். ஆனால் அதை ஒருத்தவங்க மேலே திணிச்சு அவங்கள பண்ணணும்னு நோக்கத்தோடு எதுவும் செய்யக்கூடாது. அது எப்படி நடந்தது, இனிமேல் அதுமாரி நடக்காமல் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணும். தவிர இதுக்கு இவர் காரணம் அவர் காரணம்னு யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. அவர் வந்து பொதுமக்களுக்கு நல்லா பண்ணணும்னு சொல்லி தான் அவர் வந்திருக்காரு. அப்படி இருக்கிற இடத்துல நான் 30 பேரை நான் சாவடிக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே வந்தார் இல்லையே. அவர் அவங்களுக்கு நல்லது சொல்லலான்னு வந்தார். அவங்க ஆர்வத்தில் அவங்க வந்த இடத்துல அது மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சேஃப்டி பண்ணியிருக்கலாம். இப்படி வருவாங்கன்னு தெரியும் இல்லையா, அதுக்கு சேஃப்டி பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் நான் யோசிக்கிறேன். யாரோட தப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து யார் தப்புன்னு தனியாக பிரிக்க முடியாது இது. ஏன்னா வந்தவங்களும் தன்னை தான் பாதுகாத்துக்கணும். அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க நினைக்கும் போது அவங்க அதுலேருந்து விலகி இருக்கணும். ஒன்று இல்லை, வரப்போகிறவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணிடணும் முன்னாடியே அப்படின்னு இவங்க யோசிச்சிருக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்க முடியாது. மொத்தத்துக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். அங்கே சேஃப்டி இருக்கும்னு எதிர்பார்த்து போகிறது முட்டாள்தனம். இது வந்து பிரச்சாரத்தில் வந்து 39 பேர் இறந்துட்டாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அந்த அளவுக்கு நியூஸ் தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த நியூஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை அவங்களோட எப்படி சொல்கிறது, அவர் மேலே இருக்க அந்த அன்பில் பண்ணுறாங்களா இல்லை இவர் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற அந்த கேள்விக்குறியில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா விஜய்ன்றது வந்து நம்ம படத்துலேருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம். அரசியல் இன்னும் அவர் வரலை, அதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஜனங்க வந்து சில பேர் வந்து முட்டாள்தனமாக பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் மேலே இருக்கிற ஆசையில் பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இறந்துடுறாங்க, நிறைய பேரோட பொருள் பறிப்போகுது. அரசியல் மோகத்தில் இருந்தால் போதும், பைத்தியகாரத்தனமாக பண்ணக்கூடாது. இவங்க வந்தால் பண்ணுவாங்களா, இவங்க பண்ணால் சரிப்படுமா அப்படின்ற எண்ணத்தில் இருந்தால் போதும். பைத்தியகாரத்தனமாக ஜனங்க பண்ணின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லா. இப்போது இத்தனை பேர் இறந்துருக்கிறது வந்து இது யாரோட தவறாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரோட தவறுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு வந்து நான் இந்த மாதிரி வரேன்னு அவர் நியூஸ் தான் கொடுக்குறாரு. ஜனங்க தான் போய் அவரை பார்க்கணும்,
பெண்கள் அநியாயமா போறாங்க. அது எப்படி எந்த தாட்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி போறவங்க போறாங்க, நகை எல்லாத்தையும் வாரிட்டு போறாங்க. அதுல நிறைய பேர் இறந்தும் போறாங்க. அதோட அவங்க பணம் பொருள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அவர் போறார், நான் இதுக்கு வரேன், நான் இதுக்கு முயற்சி பண்றேன், நீங்க எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்ற இதுல தான் போயின்னு இருக்காரு. அது ஜனங்களோட இதுல தான் இருக்குது. நேத்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்துட்டு 10 லட்ச ரூபாய் வந்து தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உயிருக்கு 10 லட்சம் கொடுத்தா இப்போ போதும். வந்து விஜய் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 20 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க ஃபேமிலி. அதான்டா, எது கொடுத்தாலும் காசு கொடுத்தா உயிர் வரப்போறது கிடையாது. அந்த ஃபேமிலிக்கு இழப்பு தான். அந்த பணத்தை வச்சு அந்த குடும்பம் வாழலாம். ஆனா அவங்களோட இப்போ என் கூட பிறந்தவங்க இறந்துட்டாங்க, இல்லை என் வீட்டு பக்கத்தில் இறந்துட்டாங்கன்னா அந்த இழப்பு தான். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் உயிர் தானே, அது வராதுல்ல. கஷ்டப்பட்டு பெற்று எடுக்கிறாங்க, எங்கேயோ போய் கட்சிக்காக சாகிறது, அது லூசுதனமா இல்லையா? அது வேஸ்ட்டு. பணம் கொடுத்துடலாம், அதை வச்சு ஒரு 4 பேர் வாழலாம் அந்த குடும்பத்தில், அவ்வளோதான். போனது முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ. 9 பேர் இறந்துட்டாங்க டிவிகே பிரச்சாரத்தில். இது நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? சின்ன பசங்க, லேடிஸு, கேர்ள்ஸு, சின்ன பசங்க மேக்ஸிமம் அங்கே போயிருக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு பிளேஸ் கொஞ்சம் ஒதுக்கியிருக்கலாம். ஸ்பேஸ் தான் மெயின் ப்ராப்ளம். ஆமாம், அதுதான் முக்கியமாக அதான். ஏன்னா அது ரொம்ப நெரிசலான இடம்னு சொல்லி நியூஸில் பார்த்தேன். பெரிய இடம் கொஞ்சம் கொடுத்துருந்தா மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு ஃப்ரீயாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்காது, அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதேமாரி நிறையா சின்ன பசங்க அதிகமாக போயிருக்காங்க. ஓகே, அது அவங்களுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு வந்து 10 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலிக்குமே. இப்போ வந்து விஜய் அவர்களுமே வந்து 20 lakhs வந்து கொடுக்குறேன், அதே மாதிரி ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அது மேட்ரு இல்லைங்க. இழப்பு தான். அவங்க வீட்டில் அவங்க 10 லட்ச ரூபா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, 20 லட்ச ரூபா. பசங்களுமே விஜயை பார்க்கறதுக்காண்டி தான் போயிருப்பாங்க. வீட்டில் சொல்லியிருப்பாங்க, பசங்க யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரே நோக்கம் விஜயை பார்க்கணுன்ற ஒரு இதில் தான் போயிருப்பாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துருச்சுன்னா, மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்காது முக்கியமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7:38 மீடியாவில் நம்ம அப்படி தான் பார்த்தோம். அன்பின் மகேஷ் அவர்களும் சரி, பாலாஜி அவர்களும் சரி முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் கூட அப்போ அந்த டைமில் வரல. இவங்க எப்படி கரெக்டான டைமில் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பிளானடாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இடையில அவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது எப்படி வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். பிளான்டாக தான் இருக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்க, அதான் உண்மை. டிவிகே பிரச்சாரத்தில் 39 பேர் இறந்துட்டாங்க. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆனால் அது நியூஸ் தானே, பட் ரியாலிட்டியாக நான் பார்க்கல. நீங்கள் ரியாலிட்டியாக பார்க்கலையா? சரி, உங்களுக்கு இவங்க சிஎம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா யாரை சொல்வீங்க? விஜயகாந்த் தான். விஜயகாந்த் யூ நோ ரைட்? யா, ஆனால் இப்போ அவங்க இல்லையா? பட் இல்லைன்னா கூட சரி. ஏடிஎம்கேன்னு பார்த்தா எம்ஜிஆர், இப்போ அவங்க இல்லையே, அவங்க அண்டர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் இப்போ கரண்டா பிரசன்ட்டா இருக்கிறவங்கள கேக்குறேன். கரண்டா பிரசன்ட்டா அதான் இருக்குது விஜயகாந்த் அவர்கள் தான் இப்போ இல்லையே. பட் ஆனால் அவங்க கட்சி இன்னும் ரன்னிங்ல தானே இருக்கு. ஓகே, இப்போ அவங்க கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஓகே, ஏன் சார் அப்படி? ஏன்னு சொன்னோம்னா எத்தனையோ பேர் பசியில் இந்த நிமிஷம் இருக்கும் அங்கே இங்கேன்னு இருக்கிறாங்க. ஓகே, பட் ஆனால் அவங்களுக்குலாம் இப்போ கூட சரி. நம்ம சென்னைன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு நியர்பையில் கூட ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. பட் நாட் ஃபார் தட் பர்டிகுலர் பிளேஸ். நிறைய பிளேஸில் வந்து இப்போ கூட எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க வந்து 3 வேளையும் சாப்பாடு போட்டுன்னு இருக்காங்க. இப்போ கரண்டாக இருக்கிற டிஎம்கே என்ன பண்ணிச்சு? ஓகே, இல்ல அதனால முன்னாடி இருந்த இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. டெஃபினெட்லி. ஓகே, தேங்க் யூ. இதனால வந்துட்டு விஜய் அவர்களுக்கு வந்து வரவேற்பு குறைஞ்சிரும்னு நினைக்கிறீங்க? எந்த வரவேற்பும் எதுவுமே குறையாது, இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அவர் எல்லார் மேலேயும் பாசமாக தான் இருக்காரு, அதே மாதிரி மக்களும் அவர் மேலே பாசமாக தான் இருக்காங்க, அதனால எதுவுமே குறையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அன்பின் மகேஷ் அவர்களாக இருக்கட்டும், பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, ஆம்புலன்ஸ் கூட வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மீடியாவில் நம்ம பார்க்குறோம். ஆம்புலன்ஸ் இவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஆம்புலன்ஸ் பார்த்தாங்க. நான் இவரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 ஆம்புலன்ஸ் பார்த்தாங்க. என்ன நம்ம கொடி கட்டிருக்கு, நம்ம கொடி கட்டிருக்குன்னு அந்த வார்த்தை கூட அவர் சொன்னார் இல்லைன்னு சொல்லுங்க. என்ன நம்ம கொடி கட்டிருக்கு ஆம்புலன்ஸில் அப்படின்னு கேட்டார் அவர். அப்போ நம்ம கொடி உங்கள் கொடி என்னங்க? நம்ம மக்களுங்க, தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மக்கள். நம்ம மக்களுக்கு எது, அதுவும் இல்லாமல் திராவிட
திராவிட சிந்தனை, பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இவர்களுடைய வழிகாட்டியாக நான் பண்ணுறேன் அப்படின்ற நிலைமையில பண்ணுற அரசியல்வாதி இப்படி சினிமா ஸ்டைலில் வரக்கூடாது. முதல்ல என்ன வண்டியிலிருந்து உள்ளே ஏறுறது, வந்து நிற்கிறது, இது கிடையாதுங்க. மேடைன்றது கரெக்டாக நேராக வெளியிலேருந்து டைரெக்டாக வரணுமோ, ஒரு மேடைக்குள்ளே போகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து நீங்கள் வண்டியில் பஸ்ஸில் வந்து இறங்குறீங்க, அப்படியே மேலே ஏறுறீங்க, இதெல்லாம் காட்சிங்களா? ஏன்னா அவங்க தானே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதிரே பஸ்லேயே வந்து பஸ் மேலே ஏறணும்னு பண்ணணும் அப்படின்ட்டா? வெளியே வரக்கூடாது, உள்ளதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனைகள் இருக்கு நிறைய. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நிபந்தனைகள்ன்றது வேற, அது வந்து அரசு பக்கம். பாதுகாப்பு பண்றது யாருன்னா அது காவல்துறை, சட்டம் ஒழுங்கு பக்கம். என்ன செய்யணும், மக்கள் நமக்கு எப்படி நாளைக்கு நம்ம தலைவராக வர்றோம், தலைவராக இன்னைக்கு நம்ம வந்து எதிர்ந்து வந்துன்னு இருக்கிறோம். இப்போதான் நம்ம முன்னெடுத்து முத கட்சி ஆரம்பிச்சு இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம் தான் ஆச்சு. மிச்சம் போன ஒரு 2 மீட்டிங் தான் போட்டிருக்கிறீங்க. இப்போ 2-3 டைம் தான் நீங்கள் வந்து பப்ளிக் பிளேஸ் வந்திருக்கிறீங்க. அரசியல் நாகரிகம் தெரியணும்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று புரிஞ்சுங்க, அரசியல் நாகரிகம் தெரியணும். அரசியல் நாகரிகம் என்னன்னாக்கா, எது மக்களுக்கு நல்லதோ அதை செஞ்சீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் மீடியாக்காரங்களுக்கும் சரி, நீங்கள் கட்சிக்காரங்களுக்கும் சரி, நான் சொல்ல பொதுவாக சினிமா நடிகர்கள் அவங்கெல்லாம் சும்மா வந்துட்டு ஏதோ டான்ஸ் ஆகிட்டு போகணும், 4 பேர் ஒரு கெத்து காமிச்சுன்னு போகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அரசியலெல்லாம் பண்ணக்கூடாது. விஜய் வந்து நல்லவரோ கெட்டவரோ நமக்கு தேவையில்லை. எனக்கு யாரும் எதிரியும் நல்லவங்க கிடையாது. இன்னைக்கு ஆண்டு இருக்கிற ஆட்சி ஓரளவு பரவாயில்லை, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் பரவாயில்ல, நம்ம ஆட்சிகள் எல்லாம் கரெக்ட், ஒன்றும் பரவாயில்ல. இப்போ ஒரு புதுசாக வரணும்னு நினைக்கிறாரு, ஏதோ சாதிக்கணும், சாதிங்க. ஆனால் மக்களுக்கு வந்து தொல்லை கொடுக்காம காலையில் 10 மணிக்கு வாங்க, இல்லை இந்த டைமுக்குள்ளே யாரையும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, அதன்படி நடந்துங்க. நன்றி. யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்? விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் அவர்கள் தான் நல்லா இருக்கும். சூப்பர். நேத்து வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமாடா, என் பேப்பர்ல பார்த்தேன். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? 39 பேர் இறந்துருக்காங்க. அது எப்படி பாக்குறேன்னா, அவங்க வந்து நல்ல ஒரு ஒபீடியனா வந்து அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு நடந்திருக்காது. அந்த பாதுகாப்பு இல்லாததுனால தான் அவங்க பண்ணது. குழந்தைங்க இல்லாமல் போயிருந்தாங்கன்னா அது நல்லதாக இருந்திருக்கும். அது இந்த அவங்க குழந்தைங்களோட போனதுனால அது ஒரு பெரிய மிக தவறான இது. அதுதான் நான் சொல்லுவேன், வேற எனக்கு தெரியும். யாரோட தவறா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து பிசி போலீஸுங்களோட தவறா தான், பாதுகாப்பு தவறு தான். ஓகே, பாதுகாப்பு சரியா கொடுக்காததுனால பாதுகாப்பு தவறு தான். பாதுகாப்பு. சரி, ஓகே. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நேற்று வந்து தமிழக அரசு வந்து இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் 10 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு குடும்பத்துக்கும். விஜய் அவர்கள் இப்போ வந்து 20 லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவருக்கு தெரிஞ்சு செய்தாரா தெரியாம செய்தாரா அது நோட்டம் பார்க்கலாம்டா. அவர் மீட்டிங்ல இருந்ததுனால தெரியாம செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இப்ப தெரிஞ்சதுனால இவரையா தேடுறது. அதனால இது விஜய் அவர்கள் தவறா இல்ல வந்து இது ப்ரொடெக்ஷன் அவங்க ஒழுங்கா கொடுத்துருக்கோம்? இல்லை, இது பாதுகாப்பு தான் சொல்ல முடியும். அவங்க பாதுகாப்பு கொடுத்தது சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். பாதுகாப்பு கொடுத்தது தான் சரியில்லைன்னு சொல்ல முடியும். மக்களுடைய ஆவல் என்னன்னா, நம்ம வந்தால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் போயிருக்காங்க. விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும். விஜய் வந்து அரசியல் எல்லாம் அதுக்கு முன்னாடி நடிப்புலேயும் நல்லா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும், என் பிள்ளைக்கும் பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அது அவர் அரசியல் வரான்னா சந்தோஷப்படுற விஷயம்தான். அவர் பேசுறதும் நல்லா இருக்கு, அவருடைய வார்த்தைகளும் நல்லா இருக்கு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது வந்து தவறு நடந்தது பாதுகாப்பு தான் சொல்ல முடியும். பாதுகாப்பு அவங்க சரியான பாதுகாப்பு தராத்தினால்தான் இவ்வளோ நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் பார்த்தது ரொம்ப பார்க்கல. ஆனால் அவர் காரணம் கிடையாது, எதிர்கட்சிக்காரன் தான் நான் சொல்லுவேன். எதிர்கட்சி தான் அவங்க. ஏன்னா அவங்க பிடிக்காத வேண்டாதவங்க இருக்காங்க நிறைய பேர். அடுத்தது டிவிக்கே தான் நான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சிஎம்மா டிவிக்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஓகே, நேற்று வந்து இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு தமிழக அரசு வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் 20 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல செயல் தான், நல்ல செயல் தான். நல்லா நாங்கள் அதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டோம் என்ன வரைக்கும். ஆனால் வந்து அது வந்து சாலாக போயிடும். இருந்தால் கூட நம்ம யார் இருந்தாலும் சரி, தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு. நான் சொல்லுவேன், நான் தஞ்சாவூர் மணம்சாவடி. என் பேர் மாலதி. 39 பேர் இறந்துருக்காங்க. டக்குன்னு வந்து விஜய் அவர்கள் வந்து கைது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சைட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அது வந்து ஒரு இதாக நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஆகும்னு நினைக்கல, நல்லபடியாக ஆகும்னு நினைக்கிறேன். சால்வ் ஆகிடும்.